ஏண்டி நீயும் அந்த கம்பெனில தான் வேலை செய்ற? அக்கா அக்கான்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தியே, அவ என்னன்னா உங்க பாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ என்னமா உனக்கு? நிலாக்கா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீ இதே தான் புலம்பிட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆமாண்டி, எனக்கு பிரச்சனை தான். நான் ஆனந்தி கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு அவங்க தம்பிக்கு கல்யாணம் பேசி முடிவு எடுக்கலாம்னு இருந்தேன். கல்யாணம் பண்ணலாம்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இவ மொத்தத்தையும் கழிச்சிட்டா. ஆமா, நல்லா கனவு கண்டேன். அம்மா அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கம்மா. அந்த கதை உனக்கு பண்ண தெரியலடி. அவங்களுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி கூடாது. லூசாமா நீ? ஆமாண்டி, நான் லூசு தான். உனக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சல, நான் லூசு தான். பெரிய இடம் தானே, பக்கத்துல 10 ஏக்கர் இடம் இருக்கு. அதுக்கு வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தடா. கொழுப்படி உனக்கு? கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு, என் வயிறுல எரியுது. ஏம்மா காரமா என்ன தின்னுருப்ப? நீ என்ன பண்ணனா மண்ணெண்ண குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ. வயிறு எடுத்துட்டு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சரியாயிடும். பாய்மா, மறக்காம மண்ணெண்ண குடிச்சிடு. அடியே, நீ வீட்டுக்கு தானே வரணும், பாடி அப்ப இருக்குது உனக்கு. போமா, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் யாரனா லவ் பண்ண போறேன். அடியே, என்ன சொன்ன? வீட்டுக்கு வாடி, உனக்கு தொடப்பட்டு பிஞ்சுக்கும். ஹலோ ஹலோ மச்சான், சொல்லுடா. என்ன காலையில கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு கேட்கவா கால் பண்ண? ஆமாண்டா, என் மச்சான் நீ சாப்பிட்டியா என்னன்னு கேட்கக்கூடாதா? அப்படியா மச்சான்? நான் என்ன சாப்பிடலடா, நீ சாப்பிட்டியா? என்ன மச்சான் என்ன சாப்பிடாம இருக்க? இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? மச்சான் நீ எப்படி இருக்க? உடம்புலாம் நல்லா இருக்கா? டேய் பண்ணி, நைட்டு தானே பார்த்த, அப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு கேட்குற? மச்சான் நேற்று நைட்டு பார்த்தேன்டா. இன்னும் பார்க்கலையா? அதான் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். எனக்கு புரியல. டேய் மழை குறைங்க, எதுக்கு கால் பண்ணி எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? தெரியல மச்சான், நேற்று நைட்ல இருந்து நான் நானாவே இல்லடா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுடா. பசி எடுக்குதுன்னா சாப்பிட முடியல. தாகம் எடுக்குது மச்சான், தண்ணி கூட குடிக்க முடியலடா. உடம்பு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு மச்சான். இதுக்கு பேர் தான் காதலோ? ஆமா மண்ணாங்கட்டி, இது சொல்லதான் எனக்கு கால் பண்ணியா என்ன பைத்தியமே? ஆமா மச்சான், எல்லாம் புதுசா இருக்குடா. எனக்கு அப்படியே காத்துல பறக்கிற மாதிரியே இருக்குதுடா. பாத்து பாருடா, ரெக்க உடச்சு கீழே வந்து செத்துட்டு போற. இந்த கரும்புத்த சொல்ல காலையில கால் பண்ணிருக்க. எனக்கு வேலை இருக்கு, போன வை. டே மச்சான், நான் கூட லவ் பண்றேன்டா. நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல நானா லவ் பண்ணுவேன்னு. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேனர் அடிச்சு கொண்டாடலாமா? என் ஆறுயிர் நண்பன் ராஜேஷ் காதலில் விழுந்தான். முதல் முறையாக ஒரு பெண்ணை காதல் செய்கின்றான். இதை கொண்டாடும் விதமாக எல்லோருக்கும் பிரியாணி வழங்கப்படும். இப்படிக்கு லவ் ஃபெயிலியர் சங்கம். என்ன மச்சான், நம்ம அப்படியே பழகணும். இன்னும் 4-5 பிட்டு சேர்த்து போடுறா. இது மொட்டையா இருக்குல்ல. டே உனக்கு செருப்பு பிஞ்சுக்கும், மூடிக்கிட்டு போன வை. ஏய் நிலா, என்னாச்சு? நிலா, நிலா நான் பேசுறது கேக்குதா? நிலா, ஏய் என்ன பண்ற? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? இதெல்லாம் பதில் சொல்லு. என்ன சைலண்டாவே இருக்கா? எந்த சத்தமும் வரல. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே. கதை உடைச்சிட்டு உள்ள போலாமா? நிலா, நான் உள்ள வரலாமா? இப்படி அமைதியா இருக்க மாட்டாளே, சத்தம் கட்டாம இருக்கா. நிலா, என்ன சைலண்டாவே இருக்கா? வேற வழி இல்ல. நிலா, நிலா எழுந்துருமா? நிலா, நான் பேசுறது உன் காதுல விழுதா? ஏய் நிலா, என்னடி ஆச்சு? நிலா எழுந்துருமா? நிலா, நான் பேசுறது உன் காதுல விழுதா? நிலாமா? ஏய் நிலா, பயமா இருக்குடி. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன பண்ணாலும் எழுந்திருக்க மாட்டா. நிலா, சாரிமா. நிலா, நிலமா, நிலா ஒண்ணுலமா? என்னங்க? நல்லதம்மா.
இந்தா ம் நிலா என்னாச்சு எப்படி விழுந்தா ஹீட்டர் ஆஃப் பண்ணா சுவிட்ச் மேல கையை வச்சனா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. என்ன நிலா என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது நான் அங்கதானே இருக்கேன் இல்ல எப்படி இப்படி தான் ஆஃப் பண்ணுவேன் இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஏய் ஈரமா இருந்ததா ஆமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா யாரும் ஈரக்கையோட வைப்பாங்களா இதுக்கு முன்னாடி நான் ஈரக்கையோட ஆஃப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஆனதில்ல. இதுக்கு மேல இப்படி பண்ணாத குளிக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு நான் எதுக்கு சொல்லணும்? நானும் சொல்ல மாட்டேன். லூசு நான் ஹீட் ஆன் பண்ணதான் சொன்னேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். கீழே விழுந்துட்டு எங்கன்னா அடிபட்டுச்சா என்ன இல்ல கைதான் ரொம்ப வலிக்குது அந்த கரண்ட் ஷாக் அடிச்சதுல. சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா இல்ல வேண்டாம், இப்படியே ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இப்படியே வா மண்டியில என்ன அடிபட்டுச்சா என்ன ஏன் அப்படி கேக்குறீங்க? கொஞ்சம் என்ன பாரு எதுக்கு? பாருன்னு சொன்னேன் என்ன? என்னன்னு கேக்குறா பக்கத்துல வந்தாலே கத்துவான் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா அமைதியா இருக்கா ஒருவேளை மண்டியில என்ன அடிபட்டு இருக்குமோ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க இப்படியே ரெஸ்ட் எடுக்க போறியா ஆமா. எனக்கு ஓகே தான் எதுக்கு ஓகே? எல்லாத்துக்கும் தான் நீ இதய துடிப்பு கேக்குதா நிலா கேக்குதா ம், என் ஹார்ட் பீட் என்ன சொல்லுது எனக்கு அந்த பாஷெல்லாம் தெரியாது. நல்லா கூர்ந்து கவனிமா நிலா நிலான்னு சொல்லிக்கிட்டே துடிக்குதா என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க? நானா நீங்க தான் விடுங்க. அடி பாவி இவ்வளவு நேரம் மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன சொல்ற இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? என்ன மோனி இப்படி சொல்லிடுயே இவ்வளவு நேரம் என் கூட எவ்வளவு ஜாலியா இருந்த ஜாலியா இருந்தனா? என்ன? ஆமா என் நெஞ்சில வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்ன ம், என்னம்மா அவ்வளவுதானா ஹலோ என்ன? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன் சும்மா இருந்த என்ன இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் என்ன அனுபவம் பேசுதோ? அனுபவமா ஒண்ணு இல்ல தாயே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா நான் வெயிட் பண்றேன் உன்னே சமாளிக்க முடியல என்ன? ஒண்ணு இல்லம்மா அம்மா நீங்க உள்ள போயிட்டு உட்காருங்க டாக்டர் இப்போ வந்துருவாங்க எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல தம்பி, நீ சொன்னா கேட்க மாட்டேற. அம்மா இப்ப செக் பண்றது நல்லதான் ஈசிஜி மட்டும் எடுத்து பார்த்தலாம் சரி தம்பி. மோகனண்ணா ஏய் அபி எப்படி இருக்க நல்லா இருக்கண்ணே நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் என்னண்ணே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வாங்கலான்னு என்னண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க உனக்கு உடம்பு சரியில்லை ஆமாண்டா அபி நடந்தா உடம்பு கூடயே வருது அதான் என்ன ரீசன் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் கண்ணை மூணுனா தான் தூங்க முடியுது கண்ணை திறந்துட்டே தூங்க முடியல சரி என்ன ரீசன் கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படி என்ன நல்ல கேள்விதான் நீ டாக்டர்கிட்ட கேளுண்ணே ஆமா அபி இன்னும் நிறைய கேள்வி இருக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் நல்லா பார்த்தாங்கன்னா அடுத்தடுத்து கேள்வி எடுத்து வைப்போம் மூணாவதா ஒருத்தர் சொன்னிய அவன் எப்படிடா அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். என்னால முடியலண்ணே விட்டுருங்க என்ன அபி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு முடியலன்னு சொல்றேன் டாக்டர் வந்து உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் ஓகே ஏண்ணே சோதிக்காத சரி சரி விடு அப்பயே லாஸ்ட் வரைக்கும் நீ எதுக்கு வந்தனே சொல்லல எதுக்கு வந்த அம்மாவுக்கு தான் போய் கொஞ்சம் உடம்பு முடியல நெஞ்ச வலின்னு சொன்னாங்க நேற்று வந்து பார்த்தோம் அதான் ஒரு ஈசிச்சு மட்டும் எடுத்து பார்த்துலான்னு வந்தோம் இப்போ எப்படின்னா பரவாயில்லையா அம்மா எங்க இருக்காங்க உள்ளதா அப்படி இருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களோ இல்ல போய் இன்னும் டாக்டர் வரலையாம் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிலாவே இப்போதான் வராங்க நிலா இன்னைக்கு வேலைக்கு வரலண்ணே அப்புறம் நிலாவுக்கு கைவலி அதான் டாக்டர் பார்த்துட்டு பண்ண வந்தோம் நிலா இன்னமாச்சு எதனா இடிச்சுக்கிட்டியா இல்லை கீழே என்ன விழுந்துட்டியா இல்லண்ணே கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. நிலா என்னம்மா பார்த்து இருக்கத்துல இல்லண்ணே தெரியாம தான் இப்படி ஆகிடுச்சு. ரொம்ப என்ன அடிபட்டுச்சா என்ன இல்லண்ணே பெருசா எதுவும் அடி இல்ல. சரிம்மா கவனமா இரு அம்மா கூட்டிட்டு வந்தீங்களா என்ன? ஆமா நிலா சரிண்ணே நான் உள்ள போறேன். ஓகேம்மா தம்பி டேய் நிலா போய் அரை மணி நேரம் ஆச்சு அவ போன வழியே பார்த்துட்டு இருக்க அண்ணே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஆமாண்டா வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டே இருக்க என்ன உன் பொண்டாட்டி சைட் அடிக்கிறியோ அப்படி இல்லைண்ணே வேற எப்படி ரொம்ப சொல்லு வலிது தொடச்சுக்கோ போனேன் என் பொண்டாட்டியே சைட் அடிக்கலாம் அடுத்தவன் பொண்டாட்டியே தான் நம்ம சைட் அடிக்க கூடாது அப்படியேடா இது வரைக்கும் எனக்கு தெரியாது
நீ சொல்றது பார்த்தா ரொம்ப வாங்கியிருக்க போலயே. ஐயோ, நீ வேற அப்படியே எதுவும் இல்லைண்ணே. போற பக்கம் என்ன கோத்து விட்டு போயிட போறீங்க? அப்படியா? இது வரைக்கும் அந்த ஐடியா இல்ல. பார்க்கலாம். ஏண்ணே? சரி, அதை விடு. உனக்கு டியூட்டி இல்லையா? இருக்கு அபி. அம்மாவுக்கு செக் பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அப்புறம் அபி, அம்மா உடனே நிலாவை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அப்படியாண்ணே? நான் நிலா கிட்ட கேட்டு சொல்லவா? கேட்டுட்டு சொல்றதுனால கன்ஃபார்மா வரணும். ஓகேவா? சரிண்ணே. வாங்க மேடம். என் வாழ்நாள் முழுவதும் என் கூடவே இருக்கணும். என்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன், கொன்னுடுவேன். நீ என் உயிரடி. எனக்குன்னு யாருமே இல்லாம இருந்த. எல்லாமாகவும் நீ வந்த. என் உயிருக்கு மேல உன்னை சுமப்பேன். எந்த சுச்சுவேஷனும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு சொன்னா நான் போக மாட்டேன். போதுமா? கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னியே, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு இப்ப என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டல. மின்னலே நீ வந்ததே நடி என் கண்ணிலே ஒரு காயமென்னடி என் வானிலே நீ மறைந்து போன மாயமென்னடி. என்ன மீரா, டாக்டர் இப்படி லேட்டா வந்தா இப்படி? இல்ல பி, 1 ஹவருக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு போனேன். இப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டே வரேன். ஏன் மீரா, நைட் டியூட்டியா? இல்ல பி, மார்னிங் டு ஆப்ரேஷன். அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஓகே மீரா, சாப்பிட்டியா? சாப்பிட்டா பி. சரி வா. நீ எங்க வர? நீ தான் உள்ளதானே இருக்கா, நீ கிளம்பு. இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு. வேலை இருக்கா? அப்படி என்ன வேலை இருக்கு? சொல்றேன். நீலா, இப்போ வலி பரவாயில்லையாம்மா? வழியில இல்லைம்மா. என் பையன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். ஈசிச்சு எடுத்தே அவனும் சொல்கிறான். சரி, அதான் வந்தேன். அது எடுத்து பார்க்கறது நல்லதாம்மா. சரிம்மா. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதிகமாக எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. நானும் அதுக்கு தான் முயற்சி செய்கிறேன். ஆனால் முடியல. நீங்கள் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? உங்கள் உடம்ப நீங்கள் தான் நல்லா கவனித்து பார்த்துக்கணும். புரியுதா? என்னம்மா பண்ணுறது? மூளைக்கு தெரியுது, மனசுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்கம்மா. சரிங்களா? பார்க்குறேம்மா. ஓகேம்மா, நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. டேய் அபி, என்னடா என்ன பண்ண நிலாவ? நான் என்ன பண்ணேன்? அவ என்ன எதுவும் பண்ணாம தான். சரிதான். என்ன என்னாச்சு நீலா? கை ரொம்ப வலிக்குது மீரா. என்ன நீலா, அபி அடிச்சிட்டானே என்ன? என்ன நான் அடிச்சுனா? மீரா, இந்த அறிவாளி என்ன பண்ண தெரியுமா? ஈர கையோட போய் ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. கரண்ட் ஷாக் அடிச்சு மயங்கி வீந்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? தண்ணி முகத்துல தெளிச்சு எழுந்திருக்கல. கை காலம் தேய்ச்சி விட்டா, அப்பயே எழுந்திருக்கல. அப்புறம் என்ன பண்ண? லாஸ்டா வேற வழி இல்லாம. ஹலோ, சும்மா இருங்க. புரியுது புரியுது. என்ன அபி, ஒரே ஜாலி தான் போல. நீ வேற ஏன் மீரா, எனக்கு இதேமே நின்னு போச்சு தெரியுமா? அப்படியா? உனக்கு யார் மூச்சு கொடுத்ததே? மீரா, அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி மூச்சு கொடுத்து விளையாடிட்டு இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? மேம், மீசிலேட்டுக்கு வந்த பேஷண்ட் நீங்க வரணும்னு சொல்றாங்க மேம். ஓகே சிஸ்டர், நீங்க ரெடி பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மேம். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மீரா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு. இதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாதுல்ல? தெரியுமே. எனக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுல என் பொண்டாட்டி இருக்கா. என் பொண்டாட்டிக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுல புருஷனாகிய நான் இருக்கேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியம் இருக்கு. நான் சொன்னோம் என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு. நீ தான் கழுந்துக்காரிய, அதான் சொல்ல மாட்ட. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. இருக்கு ஆனா இல்ல. நீங்க ஒண்ணு என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். நீ தான் புரியாத புதிரா இருக்கிய. உன் மனசை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடு. அதுக்கான ஃபீஸா என்னையே தர. நீங்க என்னையும் தர வேணாம், வெண்ணையும் தர வேணாம். வாயை மூடுங்க. நீ வாய முடின்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. என்ன, இனி உங்க வாய் திறக்க முடியாத மாதிரி வாய் தச்சலான்னு சொல்றீங்களோ? உனக்கு அந்த என்ன வேற இருக்கா? ரைட்டா. சரி, நீங்க ஆபீஸ்க்கு போங்க. இல்ல நீ, நான் ஆபீஸ் போகல. உன் கூடவே இருக்க போறேன். என்ன, ஏன் கூட இருக்க போறீங்களா? எதுக்கு? ஆபீஸ் கிளம்புங்க. இதுக்குன்னா உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். உங்க வேலை என்னவோ அதை பார்த்தா நல்லா இருக்கும். நானும் என் வேலை தான் பாக்குறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, புரியுதா? தெரியாம நடந்தாலும் நல்லதா இருந்தது. ஏன் நல்லா இருக்காது? உங்களுக்கு நல்லதா இருக்கும்.
இல்ல ஷேக் அடிச்சது எனக்கு இல்ல. ஏ லூசு, நான் அதை சொல்லல. தெரியுது நீங்க எதை சொல்றீங்க. வேணும் தானே அப்படி பண்ணீங்க. நான் மயங்கி விழுந்தப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரத்தானே. அப்படியாம்மா? இப்பதானே சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆனா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ அதுக்காக நான் திரும்பி மயங்கி விழுன்னு நினைக்கிறீங்களோ? இது என்னடா கொடுமையா இருக்கு. மொபைல் ஒண்ணு ஏன் நீதான், நான் ஒன்றும் பண்ணல உன்ன. இல்லைங்க, கை வலிக்குது. நீதான் சாரிம்மா, இரு நான் மீராவை கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க, அவங்க பார்த்துட்டு வரட்டும். நீதான், நீ உட்காது, நான் உனக்கு கை அழுத்தி விடுறேன். இல்ல வேண்டாம். என்ன வேண்டாம், வா. வேண்டாம். நீலா ரொம்ப வலிக்குதாமா? நீலா உன் வலியை மறக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லவா? என்னன்னு கேளாம். சொல்லுங்க. நீலா நான் காலையில பல்லு தேய்க்கல, பல்லு தேய்க்காமலே உனக்கு. உங்களா? இல்லம்மா, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பல்லு தேய்க்கிறது முக்கியமா இல்ல நீ முக்கியமா? எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அதான். உங்களை கொல்ல போறேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. அப்படி இருந்தாலும் நல்லதா இருந்தது. உங்களை நான் இல்லம்மா. நீதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என்கிட்ட நல்லா பேசியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீதான் உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னை விட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. என்கிட்ட மறைக்கணும்னு பாக்குறியா இல்ல என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா? ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாட்டேன்னு தெரியுது. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.